அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அனுமன் ஜெயந்தி. இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி அவரை பற்றி தான் அதாவது அனுமன் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ராமாயணத்தில் இணையற்ற இடத்தை பிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஞ்சநேயர் தான். ஸோ இந்த ஆஞ்சநேயர் உடல் ஆரோக்கியம், வீரம், வலிமை, அறிவு, துணிச்சல் இது எல்லாமே ஒன்றா பெற்ற ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் தான். இவருக்கு ஒரு 8 சிறப்புகள் இருக்குங்க. இந்த 8 சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, முதலாவதாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயரோட வலது கை வந்துட்டு எப்பயுமே வர பக்தர்கள் வர பக்தர்களை நோக்கி தான் இருக்குங்களாம். ஸோ அது என்ன அப்படின்னா, பயம். அவர் கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பயம் போகுங்களாம். ஸோ அஞ்சேல் அப்படின்றதுக்காக அந்த ஒரு இதுக்காக அந்த கை அப்படி வச்சுட்டு இருப்பாருங்களாம். இதில் 2வது பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மனிதனின் முதல் உள் எதிரியான காமம், கோபம், பேராசை, அப்புறம் பற்று, அகங்காரம் இவை எல்லாத்தையும் அதாவது நம்மக்கிட்ட அதை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் வெளி எதிரிகளையும் நம்மக்கிட்ட நெருங்க விடாமல் பாதுகாக்கிறதுக்காக அவரோட கையில் இருக்கிற அந்த கதாயுதம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை வச்சுட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அது 2வது சிறப்புங்களா. 3வதாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதன் நோய் நொடி இல்லாமல் வாழ்வது தான் ரொம்ப சிறந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். ராமாயணத்தில் ஒரு வாட்டி லக்ஷ்மணன் மயங்கி விழுந்துடுறாரு. ஸோ அவரை காப்பாற்றுறதுக்காக தான் இவர் அந்த சஞ்சீவி மலையை உடச்சி அதாவது எடுத்துகிட்டு வரும்போது அதுலேருந்து விழுந்த ஒரு பகுதி தான் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த பக்கமாக விழுந்துடுது. ஸோ அங்கே விழுந்த அப்போ தான் ஸோ அந்த இடத்த தான் நம்ம ஆஞ்சநேயர் பார்த்த மாதிரியே உட்காந்துட்டு இருப்பாருங்களாம். அதாவது அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் நிறைய மூலிகை செடிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்பயுமே ஆஞ்சநேயர் மேற்கு பக்கமாக பார்த்த முகத்தோடு இருக்கிற அந்த ஆஞ்சநேயர் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அவரோட 4வது சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, தெற்கு முகம் நோக்கிய ஒரு உருவம் எங்கன்னா கோயிலில் பார்ப்போம் இல்லைங்க. தெற்கு முகம் நோக்கி ஆஞ்சநேயர் இருக்கிறாரு அப்படின்னா அது ஒரு சிறப்புங்களாம். ஏன் அது சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெற்கு திசை யம தர்மராஜன் இருக்கார் இல்லைங்களா, அவரோட திசைன்னு சொல்லுவாங்களாம். ஸோ அனுமனோட தெற்கு நோக்கிய கால்களை வணங்கி நம்ம வழிபடுறோம் அப்படின்னா நமக்கு அந்த மரண பயம் நீங்கி ரொம்ப ஆயுள் நீட்டிப்போட நம்ம நல்லா வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 4வது சிறப்பு. 5வது சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அனுமனுடைய அந்த வால் இருக்குது இல்லைங்களா, வால் வடக்கு பக்கமாக இருக்கிற அந்த அனுமரை நம்ம கும்பிடும் போது நமக்கு நவகிரக தோஷங்கள் இருந்தாலும் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அதாவது யாரெல்லாம் ராமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நம்ம அனுமரை வழிபடுறாங்களோ அவங்கள சனி பகவான் நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாதான் ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 5வது சிறப்பாக இருக்குது. 6வதா என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆலவாயன் அதாவது சிவனோட ஒரு அம்சம் தான் இந்த ஆஞ்சநேயரோட சிறப்பாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் கடவுளர்கள் மற்றும் தேவர்கள் என்ன பண்ணாங்களோ ஒவ்வொருவரும் ஒரு பாத்திரம் ஏற்று நடிப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நடிக்கிற பட்சத்தில் நம்ம சிவபெருமான் தான் ஆஞ்சநேயராக வருவாருங்களாம். ஸோ அதனால் இந்த ஆஞ்சநேயரை கும்பிட்றது சிவ இது கும்பிட்றவங்களும் கும்பிடலாம், வைணவர்களும் கும்பிடலாம். ஸோ எந்த ஒரு இதுவும் இதுக்கு கிடையாது. ஸோ இவரோட தரிசனம் சிவ தரிசனத்திற்கு ஈடானது அப்படின்னு அதாவது ராமர்னு சொல்றதுனால ராமர் மட்டும் தான் கும்பிடணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சிவனையும் வழிபடுறவங்களும் இவங்களை கும்பிடலாம் அப்படின்னு சொல்றது இவரோட 6வது சிறப்பு. 7வது சிறப்பா என்னன்னா, ஏழுமலையானுடைய அனுகிரகம் இவருக்கு இருக்கிறதா சொல்றாங்க. இப்படி ஏழுமலையானுடைய அவரோட நெஞ்சில லக்ஷ்மி அம்மையார் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஆஞ்சநேயருடைய வலது கையிலே மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ அஷ்டலட்சுமிகளில் அனுகிரகம் ஆஞ்சநேயரை நம்ம வழிபடுறதுனாலே நமக்கு கிடைக்கும்ன்றது தான் 7வது சிறப்பு. ஓகேங்களா? அதே மாதிரி 8வது சிறப்பாக ஒன்று சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எரிகின்ற சூரியன் தான் 8வது சிறப்பு. அனுமனுடைய கண்கள் காலையில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனாகவும் மாலை நேரத்தில் குளுமை தரும் சந்திரனாகவும் இருக்குதுங்களா. அனுமனுடைய பார்வையை தரிசிக்கிறவங்களுக்கு அவர்களின் அனைத்து எல்லா தோஷங்களையும் நீக்கி நமக்கு தேவையான என்னவோ அதாவது செல்வ வளமாகட்டும், படிப்பாகட்டும், தைரியமாகட்டும் எல்லாமே நம்ம அனுமன் கும்பிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அனுமனை வழிபடாமல் இருக்கலாங்களா? ஸோ கண்டிப்பாக வழிபடுவோம். அனைவருக்கும் அனுமன் ஜெயந்தி வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.